ஹலோ எவ்ரிவான், உங்களை மீட் பண்ணதுல இந்த வீடியோல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். கேட்டுராக்கும் ரொம்ப சந்தோஷம். ஆமா தானே கேட்டுரா? ஹலோ சொல்லு. இன்னைக்கு ஏசுப்பா ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல விரும்புறாருங்க. என் பொண்ணு என்ன பண்ணும் அப்படின்னா, பொதுவா அந்த கேப் இருக்கு பாத்தீங்களா, இடுக்கு, அந்த மாதிரி இடுக்குல தான் போய் என் பிள்ளை வந்து யூஸ்வலா உட்காரும். அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு அப்பாவா அவன் அந்த இடுக்குள்ள போறாலே அவளை எதுவும் ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவளுக்கு முன்னாடி போய் அந்த இடத்துல இருக்கிற ஸ்பேஸ் கம்மியா இருந்தா ஒருவேளை அந்த டேபிளை நான் இழுத்து விடுவேன். ஏன்னா அவ அங்க உள்ள சேஃபா போகணும், அவளை தலையில எதுவும் ஹர்ட் பண்ணக்கூடாது, உடம்புல எதுவும் ஹர்ட் பண்ணக்கூடாது. அம்மாவும் அதே தான் செய்வாங்க. ஏன்னா என் பிள்ளை ஹர்ட் ஆகக்கூடாது, எங்க பிள்ளை ஹர்ட் ஆகக்கூடாது. அதே தாங்க ஏசு கிறிஸ்துவும். அவர் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்ற என்ன தெரியுமா, உனக்கு முன்பே போய் கோணல்களை நான் செவ்வையாக்குவேன். ஏன்னா இன்னைக்கு நிறைய இடத்துல நம்ம இடுக்குள்ள போய் மாட்டிருக்கிறோம், நிறைய பிரச்சனையில மாட்டிருக்கிறோம். நம்ம தப்பு நிமித்தமா, ஏன் இன்னொருத்த தப்பு நிமித்தமா இன்னைக்கு அநேக இடத்துல நம்ம மாட்டிருக்கிறோம். ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப் நிமித்தமா அந்த பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன், ஒரு ரிலேஷன்ஷிப் நிமித்தமா அந்த பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன், பிசினஸ் நிமித்தமா மாட்டிக்கிட்டேன். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாருங்க, உங்களுக்கு முன்னாடி அவர் போகிறார், கோணல்களை செவ்வையாக்குறார். எப்படி என் பிள்ளைக்கு ஹர்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லி நான் முன்னாடி போறணும், அவளை பத்திரமா பாத்துக்கணும். அதே மாதிரி ஏசப்பா உங்களை பத்திரமா பார்த்துக்கொள்வார். இன்னைக்கு உங்களை என்கரேஜ் பண்றாங்க, தைரியமா இருங்க, அவர் காலை இறுகப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவை விட்டுறாதீங்க, பெரிய காரியங்களை அவர் செய்ய போகிறார். எல்லா இடுக்குல இருந்து உங்களை விடுவிக்க போகிறார். தைரியமா இருங்க, கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். God bless you. கெட்ரா பாய் சொல்லு, பாய் சொல்லு, பாய்.